நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம், இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முறைமை குறித்து ஜனாதிபதி கருத்து. ඊලාම් වාදය අතාරින්ට ඒ හදනම නැති වෙච්ච දවසට මම ජනාධිපති ක්‍රමයක් වෙනස් කරලා කරන්න මම ඕනම වෙලාවක මම විතර සූදානම් නෑ ඔය කතා කරන කිසි කෙනෙක්. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பி அரியநேத்திரன் கருத்து. சபரகமு மாணவர்களை தாக்கிய 4 பேரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பம். மலேசியாவில் கொலை செய்யப்பட்ட இலங்கை இளைஞர் தொடர்பில் 2 மாதங்களுக்கு பின்னர் தகவல். இலங்கையை கடந்து சென்றது ஹுத்ஹுத். நாட்டின் பல பாகங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இனி விரிவான செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் சமூகமும் ஈழ கோரிக்கை மற்றும் பிரிவினைவாதத்தை கைவிட்டால் ஜனாதிபதி முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்த தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றும் முகமாக வடக்கைச் சேர்ந்த 1218 குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டது. இதற்காக 115 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அத்துடன் எல்டிடி வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டதால் வடபகுதி மக்கள் இழக்க நேரிட்ட தங்க ஆபரணங்களும் மீண்டும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. பிரச்சினைகளற்ற நிலத்தின் உரித்துரிமை அபிவிருத்திக்கான அடித்தளமாகும் என்ற தொனிப்பொருளின் கீழ் வடமாகாணத்தைச் சேர்ந்த 5 மாவட்டங்களிலும் உள்ள மக்களுக்கு 20,000 காணி உறுதிப்பத்திரங்கள் முதல் தடவையாக வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதிகள் உங்களை தவறான வழியில் கொண்டு போனார்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் கஷ்டம், நஷ்டம், மனவேதனை சொல்ல முடியாது. இப்போது உங்கள் எல்லோருக்கும் நிம்மதியான காலம். பயம், சந்தேகம் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும். நிம்மதியாக தொழில் செய்ய முடியும். அன்றாலே இன்று 20,000 பேருக்கு 20,000 நாம் காணி அளிப்பு கிராண்ட்ஸ், காணி அனுமதி பாத்திரம் பெர்மிட்ஸ் எல்லாம் வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களிடம் கொள்ளை அடித்த தங்கமும் ரத்தனப்படும். பலருக்கு இன்று நாம் திருப்பி வழங்குகிறோம். நீங்கள் இதை ஒரு நாளும் எதிர்பார்க்க இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும். தவறான வழியில் போகாமல் இருக்க வேண்டும். வடமாகாண சபை மூலமும் நீங்கள் சேவை பெற வேண்டும். நாம் உங்களுக்காக பெருவாழ்வு பணம் ஒதுக்கியுள்ளோம். மதக்கரண்டோன දැන් අපේ පැත්තෙත් හරියට දාකුනේ. நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். தென்பகுதியைச் சேர்ந்தவர்களும் இங்கேயும் புலம்பெயர் சமூகமும் ஜனாதிபதி முறைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என கூறுவதை நான் கண்டேன். அதில் பிரச்சனை இல்லை என நான் கூறினேன். ஆனால் டிஎன்ஏ மற்றும் புலம்பெயர் சமூகத்திடம் ஈழக் கோரிக்கையையும் பிரிவினைவாதத்தையும் நாட்டை 2ஆக பிரிக்கும் நடவடிக்கையையும் நிறுத்துமாறு கூறுங்கள் என நான் தெரிவித்தேன். அந்த கோரிக்கை இல்லாமல் போகும் நாளில் நான் ஜனாதிபதி முறைமையை மாற்றுவேன். அதனை செய்வதற்கு நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தயார். எனினும் அவர்கள் எவரும் தயாரில்லை. இங்கிலாந்திலும் அமெரிக்க
அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள புலம்பெயர் அமைப்புகள் ஒன்றிணைந்து பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சரவை உள்ளடங்கிய தனி அரசு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவும் அவர்களுடன் கலந்துரையாடியிருந்தார். அவர்கள் சென்று பேசட்டும், ஆனால் ஈழத்தை வழங்க முடியாது. பிரிவினைவாதத்தை உருவாக்கவும் இடமளிக்க மாட்டேன். ஒரே நாட்டில் அனைத்து இன மக்களும் சகோதரர்களை போன்று கைகோர்த்துள்ள நாடொன்றையே நாம் உருவாக்குவோம் என்பதை முதலில் இந்த மக்களுக்கு கூறுகின்றேன். இதேவேளை அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடமத்திய மாகாண விளையாட்டுத்துறை கட்டட தொகுதி இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டட தொகுதி விளையாட்டுத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு 325 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்த விளையாட்டுத்துறை கட்டட தொகுதியை ஜனாதிபதி பார்வையிட்டார். 3 தசாப்த யுத்தம் விட்டு சென்ற படுக்கள் ஏராளமானவை. கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 6000 மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். அவர்களில் சிலரை நாம் அண்மையில் சந்தித்தோம். யுத்தம் காரணமாக தமது கண்களை, கால்களை இழந்து தவிக்கும் பல குடும்பங்களை கிளிநொச்சியில் நாம் சந்தித்தோம். தமது அவயங்களை இழந்துள்ள போதிலும் தம்மால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆயினும் இவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் மௌனமாக இருப்பது தொடர்பில் மாற்றுத்திறனாளிகள் கவலை தெரிவிக்கின்றனர். யுத்தத்தினால் அங்கவீனமாக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் பொருட்டு பிரதேச செயலகங்களினால் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. கூப்பிட்டு வர சொல்லியிருந்தது. வர சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று பதிஞ்சது. இப்போ ஒரு 7-8 மாதம் ஆகுது. அதில் ஃபோமெல்லாம் வாங்கி சைனெல்லாம் வச்சு முத்திரையெல்லாம் ஒட்டி சைன் வாங்கினோம். இப்போ 2-3 மாதத்தில் தாரமுண்டு. அதை பற்றி இது வரைக்கும் ஒரு முடிவு 2 காலம் இல்லை. முழங்காலுக்கு மேலே துடையோட 2 காலம் இல்லை. இது வரைக்கும் அதை பற்றி ஒருத்தரும் முடிவெடுத்து முன்னுக்கு வந்து செய்தாரது ஒருத்தரும் முன்வரையும். மேலும் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது அங்கங்களை இழந்தோரிடமிருந்து மாத்திரமே அவ்வாறு விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்து பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறான விண்ணப்ப படிவங்கள் தமக்கு வழங்கப்படவில்லை என்று மற்றொரு பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். முள்ளந்தண்டில் பரலஸ் நிலையில் இருக்கிறேன். இந்த போம் நிரப்பியெல்லாம் கொடுத்தாரு உதவி திட்டம் தர சொல்லி. இதுவரைக்கும் முடிவாக இன்னும் ஒன்றும் சொல்ல இல்லை. 2 வருஷத்துக்கு கூட ஆகுது. அதில் வேலை திட்டமே எனக்கு செய்ய இயலாது. எனக்கு சகோதரங்கள் 2 பேர் தான் வச்சு பார்க்குறேன். 1992ஆம் ஆண்டு தனது 2 கண்களையும் பறிகொடுத்த கணவனையும் தனது குடும்பத்தின் சுமையையும் தன்னம்பிக்கையுடன் சுமப்பது இந்த பெண். இந்த பெண் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானார். நான் 92ஆம் ஆண்டு காயப்பண்ணான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது. 4 வயது இருக்கிறோம். அவள் தான் எங்களை தாங்கி நடக்கிறாங்க. ஏன்னா எங்கள் கஷ்டம் இதன் நிலைமையை பார்த்து அவள் தான் உடுப்பு தைச்சு கடையை பார்த்து கொஞ்சம் அந்த இதுதான் நாங்கள்லாம் இருக்கிறோம். சேவையாளர்கிட்ட போய் சந்திச்சு கேட்டு நாங்கள் இப்படி நஷ்டம் வேண்டி தர சொல்லி அவர் சொன்னார். அதாவது முதல் காயப்பட்டவைக்கு இல்லை, அதாவது 90ஆம் ஆண்டு காயப்பட்டவைக்கு இல்லை. ஜனாதிபதிக்கும் மற்றது புனர்வாழ்வு அமைச்சுக்கும் நாங்கள் கடிதம் எழுதி போட்டிருக்கிறோம். அதாவது எங்கள் கணவருக்கு இயலாது எங்களை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அதுக்கு இன்னும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மாற்றுவலி உள்ளோர்கள் இங்கு இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த இனங்காணப்பட்ட அந்த மாற்றுவலி உள்ளோர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான வாழ்வாதார சுய உதவிகள் மற்றும் அவர்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் மற்றும் அவர்களது தேவைகளுக்கு ஏற்பட்ட அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இங்கு பொதுவாகவே குறைவாக இருக்கின்றது. வறுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக குடும்பத்தின் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களின் மேம்பாட்டிற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட சரத் பொன்சேகாவை ஆதரித்தமைக்கான காரணத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெளிவுபடுத்தினார். மட்டக்களப்பு தும்பக்கேணி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
இன்னும் சில காலங்களில் ஒரு தேர்தல் வர இருக்கின்றது. அது ஜனாதிபதி தேர்தல் என்று கூறுகின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சரத் பொன்சேகா அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து விட்டது. அது ஒரு பிழையான விடயம். ஏன் அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் எங்களுக்குள்ளேயும் பல கசப்பை தந்தது, மக்கள் மத்தியிலும் பல கசப்பை தந்தது. இதில் 2 பேர் அதிலே பிரதான வேட்பாளராக போட்டியிட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், அவருடன் இருந்த சரத் பொன்சேகா அவர்கள். இந்த 2 பேருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் வேண்டுகோளை விடுத்திருந்தோம். இணைந்த வடகிழக்கிலே எங்கள் அரசியல் உரிமைகளை சுயமாக நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய வகையில் அரசியலை பெற்றுத்தரக்கூடிய ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த 2 விண்ணப்பங்களையும் எமது தலைவர் சம்பந்தனையா அவர்கள் முதலாவது கொண்டு கொடுத்தது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு. அவர் அதை வாசித்தார். உங்கள் கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் கையொப்பம் இட மாட்டேன். வென்றதற்கு பிறகு நான் அந்த வேலையை நான் முன்னெடுப்பேன் என்ற ஒரு உறுதியை எங்களுக்கு தந்திருந்தார். அதற்கு பிற்பாடு சரத் பொன்சேகா அவர்களிடம் அதே கடிதத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். 3 நாட்களுக்கு பின்பு வருமாறு சம்பந்தனையாவை கூறியிருந்தார். சம்பந்தனையா திரும்ப அங்கு சென்று போன போது விண்ணப்பத்திலே சரத் பொன்சேகா மற்றும் கையொப்பமிடவில்லை. இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருவரும் கையொப்பமிட்டு எங்களுக்கு தந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், இதை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம், ஆனால் எக்காரணம் கொண்டும் இதை நீங்கள் ஊடகத்திலோ அல்லது வெளியிலோ சொல்ல வேண்டாம் என்று. அதற்கு பிற்பாடு நாங்கள் 22 பேரும் அந்த விடயத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நாங்கள் மடத்தனமாக நாங்கள் சரத் பொன்சேகாவை ஆதரிக்கவில்லை. எழுத்து மூலமான ஆவணத்தை பெற்றுவிட்டுத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே சரத் பொன்சேகாவை ஆதரித்தோம். இது பலருக்கு தெரியவில்லை. ராவணன் ஆண்டாலும் சரி, ராமணன் ஆண்டாலும் சரி, ஆளப்போவதால் தமிழ் மக்களுக்கு விமோசனம் இல்லை, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அந்த நடவடிக்கை இந்த ராஜதந்திர ரீதியாக எமது விடுதலை பயணம் சென்று கொண்டிருக்க நேரத்தில் வருகின்ற ஒரு தேர்தலுக்கு நாங்கள் எவ்வாறு எங்கள் கட்சி முடிவெடுக்கின்றது என்பதை நாங்கள் தேர்தல் அறிவித்ததற்கு பிற்பாடு, வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக எங்கள் தலைமை கூடி ஒரு முடிவை எடுக்கும். காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் தகவல்களை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வழங்க உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அத்துடன் விசாரணைகளுக்காக விசேட குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் SW குணதாச கூறுகின்றார். அவர்களில் 1000க்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து வாய்மொழி மூல சாட்சியங்களை பெற்றுக் கொண்டுள்ளோம். 7 மாவட்டங்களில் 7 தடவைகள் பொதுமக்களிடமிருந்து சாட்சிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை முன்னெடுத்தோம். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளோம். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் தகவல்களை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்க உள்ளோம். அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தினை தவிர வேறு வகையில் மிகவும் ஆழமான முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். அதற்காக விசாரணை குழு ஒன்றை நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தகுதியான ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அத்துடன் ஏனைய உறுப்பினர்களையும் நியமித்து இது குறித்து ஆழமான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளோம். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. ஆனால் 4 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பல பிரச்சினைகளுக்கு தீர்வை வலியுறுத்தி சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவர்கள் பம்பஹீன சந்தியில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த இடத்திற்கு சென்ற சிலர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அவர்கள் இருந்த இடத்திற்கு நேற்று முன்தினம் தீ வைத்துள்ளனர். தாக்குதலுக்கிற்கான 6 மாணவர்களில் 2 தொடர்ந்து பலாங்குட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களுடையதென்று சந்தேகிக்கக்கூடிய 2 மோட்டார் சைக்கிள்களை சமநலவேவ போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களை தேடி பம்பஹீன பிரதேசத்திற்கு சென்றிருந்த போதிலும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 21 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் ஒருவர் பிரதேச சபை உறுப்பினர், அடுத்தவர் அந்த பல்கலைக்கழகத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு ஊழியர். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். 15 பேர் வருகை தந்ததாக சாட்சியங்கள் மூலம் அறிய கிடைத்துள்ளது. அவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் தற்போது இந்த 2 குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. පරීක්ෂණ පවත්වනු ලබනවා. எஸ்பி சாநாயක ඇමතිවරයා ප්‍රසිද්ධියේ தேர்தல் இல்லை என்றால் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தனக்கு தெரியும் என அமைச்சர் SB திசாநாயக்க பகிரங்கமாகவே கூறுகின்றார்.
இம்புல்பே பிரதேச சபை உறுப்பினர் இந்திக்க ஜெயமான இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டுள்ளார். இவரின் தலைமையிலான குழு மது போதையில் ஆயுதம் சகிதம் வந்து மாணவர்களை தாக்கியுள்ளது. அதற்கு ஆதாரமான வீடியோ பதிவுகள் காணப்படுகின்றன. அங்கு வந்த மோட்டார் சைக்கிள்களின் இலக்கங்களை மாணவர்கள் போலீசாருக்கு வழங்கியுள்ளனர். அதேபோன்று பிரதேசவாசிகளும் குண்டர்களை அடையாளம் கண்டுள்ளனர். ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெற்று 48 மணித்தியாலங்கள் ஆகின்றன. யாரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. මේ ප්‍රහාරයට පැය 48කට ආසන්න වෙමින් තිබෙනවා. කිසිම කෙනෙක් මේ වරකම් අත්අඩංගුවට අරගෙන නැහැ. இதேவேளை சப்ரகமுவா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கமும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது. මෙම ප්‍රහාරය ඇත්තටම විශ්වවිද්‍යාල பல்கலைக்கழக நிர்வாகம் என்ற வகையில் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பல்கலைக்கழகம் தற்போது மூடப்பட்டுள்ளமையால் மாணவர்கள் விடுதிகளிலிருந்து வீடுகளுக்கு செல்லுமாறு நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மீண்டும் பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கு இந்த மாணவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். දක්වන්න කියලා විශ්වවිද්‍යාලයේ හැකි ඉක්මනින් නැවත විවෘත කර ගැනීම සඳහා தற்போது மாணவர்களுக்கும் உயர்கல்வி அமைச்சருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமையானது வரலாற்றை மறுபடியும் திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக முன்னாள் கல்வி அமைச்சர் கருணாசேன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். தான் விரிவுரையாளராக செயற்பட்ட காலப்பகுதியில் மாணவர் சங்க பிரதிநிதியாக SP திசாநாயக்க செயற்பட்ட விதம் தொடர்பிலும் அவர் இதன்போது நினைவு கூர்ந்தார். මේ දිනවල උසස් අධ්‍යාපන ඇමතිවරයාත් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍ය ප්‍රදාවත් අතර අපිට පේනවා ලොකු உயர்கல்வி அமைச்சருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றமை வெளியிடப்பட்டுள்ளது. விசேடமாக SP திசாநாயக்கவின் பேச்சுக்களை அவதானிக்கும் போது எமக்கு 1970 ஆண்டு காலப்பகுதி நினைவுக்கு வருகின்றது. அப்போது அவர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவ சங்கத்தின் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரை போன்று மாணவர்களின் உரிமைகளை பேசினார். ஆனால் தற்போது அவர் முற்றாக தலைகீழாகிவிட்டார். 40 ஆண்டுகளின் முன்னர் தனது நிலைப்பாட்டை தற்போது மறந்துள்ளமை உயர்கல்வி அமைச்சரிடம் காண முடிகின்றது. அட்டைகள், கரப்பான் பூச்சிகள் என பல பெயர்களை கூறுகின்றார். ஆகவே விசேடமாக பல்கலைக்கழக கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் நாட்டில் சிறந்த பெறுபேறுகள் பெற்ற மாணவர்களே உள்ளார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இவர்களை விலங்குகளாக உயர்கல்வி அமைச்சர் பார்த்தால் அது அழிவாகும். ඉතින් ඒ අය කැරපොත්තන් කූඩැල්ලන් එහෙම නැත්නම් වෙනස් සතුන් විදියට රටේ උසස් අධ්‍යාපන මිතුර දකිනවා නම් මේක ඉතින් ජාතියේ ඛේදවාචකයක්. மலேசியாவில் தொழில் புரிந்து வந்த இளைஞர் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் 5 மாதங்களுக்கு பின்னர் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்ட தொழில் தருணர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சார் நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். கலிவில போக்வெட்டிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதான முகமது சஃப்ரின் என்ற இளைஞன் 2013 ஆண்டு தொழில் நிமித்தம் மலேசியாவுக்கு சென்றுள்ளார். அவர் இறுதியாக மலேசியாவில் வாகனம் கழுவும் இடம் ஒன்றில் தொழில் புரிந்துள்ளார். வாகனம் கழுவும் பொழுது வாகனம் ஒன்றுக்கு ஏற்பட்ட சிறிய சேதம் ஒன்றினால் அவருக்கு உயிர் துறக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த நிலையத்தின் உரிமையாளர் இந்த வருடம் மே மாதம் 26ஆம் தேதி அவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார். இந்த கார் கழுவும் இடத்தில் உரிமையாளர் அதிகளவில் மதுபானம் அருந்துவார். ஒரு நாள் சஃப்ரினை வருமாறு கூறினார். வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று தொடர்பில் வினவினார். எனினும் சஃப்ரின் அது குறித்து மன்னிப்பு கோரினார். எனினும் உரிமையாளர் அதிக மதுபோதையில் இருந்தமையினால் மன்னிப்பு வழங்கவில்லை. அதன் பின்னர் அவர் சஃப்ரினை தாக்கினார். காலை 6 மணியிலிருந்து மதியம் 11 அல்லது 12 மணி வரை அறையொன்றில் வைத்து தாக்கினார். அடுத்த நாள் காலையிலேயே அவரை எம்மால் காண முடிந்தது. அதன் பின்னர் அவருக்கு சாப்பிட கொடுத்தோம். 2 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் வேலைக்கு வந்த போது உரிமையாளர் மீண்டும் தாக்கினார். இந்த சம்பவம் தொடர்பில் 2-3 தடவை போலீசாருக்கு அறிவித்தேன். போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சஃப்ரினை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது உரிமையாளர் அதற்கு இடமளிக்கவில்லை. அவ்வாறு செய்தால் எம்மையும் கொலை செய்வதாக அச்சுறுத்தினார். எனவே எம்மால் எதனையும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலை 9:30 அளவில் அவர் சுகையீனமுற்று காணப்பட்ட நிலையில் கதிரை ஒன்றில் அமர்த்திய போது அவரினால் மூச்செடுக்க முடியவில்லை. அதன் போது அவரை புகைப்படம் எடுத்தேன். உயர்கல்வி கற்கும் தனது தங்கையின் செலவுகளுக்காகவே சஃப்ரின் வெளிநாடு சென்றுள்ளார். எனினும் சஃப்ரின் தொடர்பிலான தகவல்களை கூட அறிந்து கொள்ள முடியவில்லை என அவரது பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எங்கள் அம்மா மலேசியாவில் போயிட்டு ஒரு 4 மாதம் மட்டுக்கு சந்தி நேரத்தை அனுப்பவும் இல்லை. 4 மாதம் மட்டும் கோலாய் ஒன்றும் இல்லை.
வேலைக்கு போன நேரம் எங்களுக்கு சம்பாதிக்கதான் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, புள்ள படிக்குது, எனக்கு ஜோம் இல்லை, அது கஷ்டத்துக்காக வேண்டி நான் போயிட்டு என்னமா தேடிக்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதான் இப்படி நடந்தது. நான் மினிஸ்ட்ரிக்கு போனேன், மகன் 5 மாசமாக போகுது. இப்ப ஒன்றுமே செய்தி இல்லை, டெலிபோனும் இல்லை, என்னத்தையோ தெரியாதுன்னு சொல்லி பார்க்க போன நேரம் தான் இது அவங்க போட்டோவுக்கு வந்து காட்டினாங்க, மவுத்தாயின போட்டோவுக்கு வந்து காட்டினாங்க. இந்த சம்பவம் தொடர்பில் மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சாரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. உண்மையில் இந்த இளைஞரின் சம்பவம் தொடர்பில் நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கைகள் என்ன? முதலாக 3 மாதத்துக்கு முன்பு எங்களுக்கு ஒரு அனாமதேய நோட் ஒன்று வந்தது, சிங்களத்தில் எழுதப்பட்ட நோட் ஒன்று. அதிலே இலங்கையர் ஒருவர் ஒரு கராஜில் வேலை செய்த போது அவரது தொழில் தர்மரால் அடித்து கொல்லப்பட்டார் என்று. ஆனால் கருதியவருடைய பெயரோ அல்லது டெலிபோன் நம்பர்களோ ஒன்றும் இருக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் அதை விளையாட்டாக சீரியஸாக எடுத்தோம். இந்த நோட்டை அதில் உண்மை பொய் அறிவதற்காக எனது உத்தரவின் பேரில் கொன்சூல எங்களது காரியாலய உத்தியோகர்கள் போலீசில் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஏரியா போலீஸில் ஒரு முறைப்பாடு செய்தார்கள். போலீஸுக்கு குறிப்பாக எம்ப்ளாயருடைய புகைப்படம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த புகைப்படத்தை நாங்கள் போலீசுக்கு கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தொழில் தரனரை கைது செய்யக்கூடிய இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த தொழில் தரனர் இப்பொழுது குற்றத்தை வைத்துக் கொண்டுள்ளதாக தொழிற்சரங்க காரியாலயம் எங்களுக்கு அறிவித்துள்ளது. கொலை செய்து அவருடைய உடம்பை துண்டு துண்டாக இப்பொழுது அந்த உடம்பு மிகவும் அழுகிய நிலையில் அடையாளம் காணப்பட முடியாது டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் கண்டுகொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினார். அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞர் பெரிதாக ஒரு தவறு செய்யவில்லை என்பது புலப்படுகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு காண்கிறீர்கள்? நிச்சயமாக இங்கு சில இடங்களில் தொழில் தருணர்கள் அவர்களுடைய தொழிலாளர்களை சரியாக நடத்துவதில்லை. அதற்கு முக்கிய காரணம் இத்தகைய தொழிலாளர்கள் முறைப்படி வீட்டா எடுத்து முறைப்படி தொழில் அனுமதி பெற்று இங்கு வருவதில்லை. அவர்கள் களவில் வந்து களவாக வேலை செய்வதால் அதனை சில தொழில் தரவர்கள் பயன்படுத்தி அவர்களிடமிருந்து மலிவான வேலையை வாங்கிக் கொண்டு சில சமயம் மிகவும் கடுமையாகவும் கொடூரமாகவும் நடத்துகிறார். ஆம், இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது உயர்ஸ்தானிகர்கள் உங்களது பொறுப்பாக இருக்கின்றது. இது குறித்து நீங்கள் எதிர்காலத்தில் எடுக்க இருக்கும் நடவடிக்கைகள் என்ன? நாங்கள் முழுக்க பத்திரிகைகள் வாயிலாகவும் இங்குள்ள அனைத்து இலங்கை வெளிநாட்டு இளைஞர்கள் சங்க சார்பாகவும் மக்களுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம். இங்கு வேலை வாய்ப்புக்காக வருவர்கள் நிச்சயமாக அவர்கள் முறைப்படி பதிவு செய்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்துக்கு கூடாக வருவதன் மூலம் தான் இத்தகைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். அப்படியான கருத்துக்கு நாங்கள் போலீஸ் மூலமாக நீதிமன்றம் மூலமாக எம்ப்ளாயருக்கு எதிராக நாங்கள் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த இளைஞர் 3 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய குடும்பத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? இதில் தாமதம் இல்லை. அவர் இழந்ததை பற்றியோ அவரை தகவல் பற்றியோ சொல்வது முன்வர். அவர் வேலை செய்த இடத்திலிருந்து தொழிலாளர்களோ அல்லது அவரை பற்றி அறிந்தவர்களோ அல்லது அவர் குடும்பத்தினர் கூட யாருமே அவரை பற்றி தேடவில்லை, அவரை பற்றி தகவல் தெரிவிக்கும். இந்த இளைஞரின் சடலம் தற்பொழுது எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது? சடலமாக இல்லை, அது அழகிய நிலையில் எலும்பு துண்டுதான் இருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த நடவடிக்கை அவருடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து இறந்தவருடைய எலும்பு துண்டு டிஎன்ஏ சாம்பிளை அவருடைய உறவினர்களுடன் நெருங்கிய உறவினர்கள் எடுத்து பார்த்து அது இறந்தவர் முகமது சபர்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் அவர்களுடைய உறவினர்களுடைய அனுமதி எடுத்து நாங்கள் அந்த அடக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுப்புவதற்குரிய சூழ்நிலையில் அந்த உடம்பு அதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? அது எவ்வளவு விரைவாக டிஎன்ஏ சாம்பிள் எங்களுக்கு கொழும்பிலிருந்து எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடியும். ஹுட்ஹுட் சூறாவளி இந்தியாவின் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தின் விசாகப்பட்டினம் கரையோர பகுதியூடாக கடந்தது. இந்த சீரற்ற வானிலையால் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹூட்ஹூட் சூறாவளி இன்று அதிகாலை இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருந்து சுமார் 20 கடல் மைல் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இதனையடுத்து இந்த சூறாவளி இன்று முற்பகல் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கரையோர பகுதியின் ஊடாக ஊடறுத்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹூட்ஹூட் சூறாவளி மணிக்கு 195 முதல் 200 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கரையை கடந்துள்ளதாக இந்திய வளிமண்டலவியல் திணைக்கள தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த சூறாவளியினால் ஒடிசா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களை
நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்த மக்கள் தற்காலிக முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்லாத நிலையில் அவர்களது படகுகள் கரையோர பகுதிகளில் நங்கூரமிட்டு தரித்து வைக்கப்பட்டிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹூட்டூட் சூறாவளியினால் விசாகப்பட்டினம் பகுதிக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. சூறாவளியினால் குறித்த பகுதியில் உள்ள பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மரங்கள் பல முறிந்து வீழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடும் காற்றுடன் கூடிய சூறாவளியினால் வாகனங்கள் பலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவின் பல பகுதிகளிலும் தொடர்கின்ற சீரற்ற வானிலையினால் தேசிய அதிவேக வீதிகளின் போக்குவரத்து நடவடிக்கைகள் மற்றும் கிழக்கு கரையோர ரயில் சேவைகள் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சில விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹூத் சூறாவளியின் தாக்கத்தை அடுத்து ஒடிசா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியின் தாக்கத்தினால் குறித்த மாநிலங்களில் உள்ள சுமார் 396 கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கும் நோக்கில் இந்திய அரசாங்கத்தின் 44 தேசிய இடர் முகாமைத்துவ குழுக்களும் 680 நிவாரண பணியாட்களும் 199 ரப்ப படகுகளும் ஹெலிகாப்டர்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த சூறாவளியினால் உயிர் சேதங்களை ஏற்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதேவேளை ரத்னபுரி ரக்குவான கழுப்பாலத்திற்கு அருகில் கற்பாறைகள் சரிந்துள்ளமையினால் ரக்குவான தெனியாய நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தெனியாய முதல் ரத்னபுரி நோக்கி பயணிக்கும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதுடன் ரக்குவான மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த வீதியில் உள்ள பாலம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்னர் உடைந்து விழுந்துள்ளமையினால் இந்த வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் பல மாத காலம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீதியில் சரிந்துள்ள கற்பாறைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் குறித்த பகுதியில் உள்ள சில வீடுகளும் சேதமடைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, புத்துளம் ஆகிய இடங்களில் கடற்றொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாரியளவிலான படகுகள் மற்றும் சிறிய ரக படகுகள் கடற்றொழிலுக்கு செல்லாது நங்கூரமிடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். நெற்பயிர் செய்கைக்கு புகழ்பெற்ற இடங்களில் அம்பாறை மாவட்டமும் ஒன்றாகும். அம்பாறை மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் மழை கிடைக்காமையினால் நெற்பயிர் செய்கை மேற்கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் நிலவிய வறட்சி காரணமாக அரைவாசிக்கு மேற்பட்ட விவசாயிகள் சிறுபோக நெற்செய்கையினை மேற்கொள்ளவில்லை என்று எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் சிறுபோக நெற்செய்கைக்கு சேநாயக்க சமுத்திரத்திலிருந்து நீர் வழங்கப்பட்ட போதிலும் அந்த நீர் போதுமானதாக காணப்படவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த விவசாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போன முறை உழையின பூமி தண்ணியில் செய்யல, நாங்கள் உழவு போட்டு செய்யல. பூமி முளை நெல் ஒரு மூடை நெல் 3500 ரூபா விற்கிது. வெள்ளாமை செய்யறா பெரிய கஷ்டத்து, முழு நஷ்டத்தில் இல்லாம போகுது வெள்ளாமை. இந்த நிலையில் தற்போது ஆரம்பமாகியுள்ள பெரும்போகத்திற்கு போதிய மழை வீழ்ச்சி கிடைக்காத நிலையில் சேநாயக்க சமுத்திரத்தில் இருந்தும் நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சில பகுதிகளில் நெல் விதைப்பு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பித்துள்ளது. சிறுபோகம் எங்களுடைய தண்ணி பற்றாக்குறையினால நாங்கள் அந்த சிறுபோகத்தை செய்ய பண்ணல. இப்போ தற்போதைக்கு இந்த மாறி போகும் நாங்கள் புழுதியில் உழுவி நாங்கள் இதை நெல் மறுப்பதாக புழுதிலான் மறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு மழை தட்டுப்பாடாக வந்தாலும் தண்ணியும் தட்டுப்பாடாக வந்தால் இதுவும் எங்களுக்கு மோசமான நிலைக்கு தான் வந்து சேரும். இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நெல் விதைப்பு நடவடிக்கைகளை நிறைவு செய்யுமாறு விவசாய திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பினை மறந்து மீண்டும் இயற்கையை நம்பி நெற்செய்கை ஆரம்பித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஒலவில் துறைமுக கடல் பகுதியில் நீராட சென்ற 5 ஒருவர் காணாமல் போயுள்ளார். ஒலுவில் துறைமுக கடலில் இன்று காலை நண்பர்களோடு நீராடச் சென்ற வேளையில் ஒலுவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவத்தில் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டவர் கல்முனை ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய அத்தியட்சகர் MLAM நசீர் தெரிவிக்கின்றார். காணாமல் போன இளைஞர் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளை ஒலுவில் கடற்படையினர் ஆரம்பித்துள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்தனர்.
கடந்த சில வருடங்களாக இந்த கடல் பகுதியில் நீராடச் சென்ற பலர் உயிரிழந்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை குறித்த கடற்பகுதியில் எவ்வித அபாய அறிவித்தல் பலகைகளும் இல்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நியூஸ் பஸ்டின் விளையாட்டு வெளிநாட்டு செய்திகளை 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.